நாளையோ நாளை மறுநாளோ அது குறித்து உங்களை அழைத்து தெரிவிப்பேன். தவிக அமைச்சரவையில் விசிக இடம்பெறும் நிலையில் திமுக கூட்டணியில் தொடர்கிறதா என்ற கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதில்: தவிக விடுத்த அழைப்பையும் கணக்கில் கொண்டு கட்சியின் நீண்டகால கனவையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை பெரும்பான்மையான பொறுப்பாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்போதைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். பின்னர் அடுத்த சந்திப்பு. இதெல்லாம் நான் நாளைக்கோ நாளை மறுநாளும் உங்களை அழைத்து பேசுவேன். இது நான் அழைக்காம நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவிக அரசின் அமைச்சரவையில் விசிக பங்கு பெறுவதாக திருமாவளவன் அறிவிப்பு. வன்னியரசை அமைச்சராக்க பரிந்துரை கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. பெரும்பான்மையானோரின் கருத்தின் அடிப்படையில் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம். வன்னியரசு, ஜோதிமணி ஆகிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் வன்னியரசு அவர்களின் பெயரை பரிந்துரைப்பதென்று முடிவெடுத்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.